அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் கறி. இந்த வெண்டைக்காய் கறி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூட்டபுளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் கறி ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வெண்டைக்காய் கறி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பார்க்கையிலே உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுல்லுன்னு இருக்கும். சாப்பாட்டோட சாப்பிட்றப்ப சுல்லுன்னு இருக்கும். இதே இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். இது யாருக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் இந்த வெண்டைக்காய் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லா. இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து பிஞ்சாக பார்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப பிஞ்சாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெண்டைக்காய். ரொம்ப நல்லா இருக்குது வெண்டைக்காய். அதனால தான் இந்த வெண்டைக்காய் கறி செய்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேவையான பொருள்: வெண்டைக்காய், பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை, தக்காளி, லெமன் சைஸில் நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். மிளகாய்த்தூள். இப்போ வாங்க, இப்போ எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ணி 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். உரப்புக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூளும் சேர்க்குறதுனால பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தக்கன பார்த்து சேர்த்துங்க. காரம் ரொம்ப சாப்பிடாதவளாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் கூட போதும். நான் இப்போ 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு எனக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெண்டைக்காய் கறியை சாப்பிடையில் அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லா சாதத்தோடும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் குலைவாக. அப்புறம் தான் வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி பச்சை மிளகா போட்டு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வெண்டைக்காய் கறி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ரொம்ப வேலை இழுக்காது. 5 நிமிஷம் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு குலைவாக தக்காளி. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். அதனால் வெண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறணும். இப்போ இதை வதங்குறதுக்காக நம்ம கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்புறம் பத்தாரி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன். இப்போவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்போ தான் அதில் உள்ள வலுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் போயிடும். வலுவழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. உப்பு சேர்த்து இதோட வதக்கிறப்ப வலுவழுப்பு தன்மை போயிடும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் கறிக்கு சாப்பிட்றதும் ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வருது வெண்டைக்காய். இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வரமிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோங்கிறக்காக நான் காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வெண்டைக்காயை வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கி வரணும். நல்லா வதங்கணும். அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் போகணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று மறுபடியும் வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போவே வெண்டைக்காய். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி பொரியலாக கூட அப்படியே சாப்பிடலாம். புளி சேர்க்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கறி ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் கறி சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வலுவழுப்பு தன்மையெல்லாம் புல்லாமல் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், வலுவழுப்பு தன்மை சுத்தமாக இல்லை, போயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து அந்த புளி கரைச்ச தண்ணி இருக்குது, அதை சேர்த்துக்குவோம்.
நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா முதல்ல நல்லா வதங்கிருச்சு வெண்டிக்காய், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த வெண்டிக்காய் வேகிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டு மூடி வேகட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். வெண்டிக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா தண்ணியும் வற்றிருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வெண்டிக்காய் கறி சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்குவோம். இந்த வெண்டிக்காய் கறியில் மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ தயாராகிடுச்சு பாருங்கள். மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். வெண்டிக்காய் நல்லா வெந்து சூப்பராக ஜம்முன்னு வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கையிலேயே. இது சாப்பிட்றப்ப தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்ப, சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ தயார், வெண்டிக்காய் கறி தயார். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.